புதுச்சேரி வந்த புசி ஆனந்த் மற்றும் ஆதவ் அர்ஜுனா ஆகியோர் முதுநிலை காவல் கண்காணிப்பாளரை பார்க்க முடியாததால் காத்திருந்த பின் திரும்பிச் சென்றனர். புதுச்சேரியில் 5ஆம் தேதி தாவேகா தலைவர் விஜய் ரோட் ஷோ நடத்த அனுமதி கேட்டு 4வது முறையாக இன்று தாவேகாவினர் முயற்சி எடுத்துள்ளனர். கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் மற்றும் தேர்தல் பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா ஆகியோர் புதுச்சேரி உருளையன்பேட்டையில் உள்ள முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் வந்தனர். அவர்கள் வருவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்பாக முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் தனது அலுவலகத்திலிருந்து காவல் தலைமையகத்தில் நடைபெறும் ஆலோசனை கூட்டத்திற்கு புறப்பட்டு சென்றார். இதனால் தாவேகாவினர் அதிகாரியை பார்க்க முடியாமல் புறப்பட்டனர். மீண்டும் வந்து அவரை சந்திப்போம் எனவும் விரைவில் அனுமதி கிடைக்கும் எனவும் தெரிவித்துவிட்டு காரில் உடனடியாக சென்றுவிட்டனர். கடற்கரை மண்டல மேலாண்மை திட்டத்திற்கான வரைவு ஆலோசனை கூட்டம் முதல்வர் ரங்கசாமி தலைமையில் சட்டசபை கேபினெட் அறையில் நடந்தது. புதுச்சேரி அரசு சார்பில் கடற்கரை மண்டல மேலாண்மை திட்டத்திற்கான வரைவு அறிக்கை தயார் செய்வதற்காக அரசின் துறைகளான சுற்றுலா, மீன்வளம், அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் வனத்துறை ஆகிய துறைகளை உள்ளடக்கிய கலந்தாய்வு கூட்டம் முதல்வர் ரங்கசாமி தலைமையில் சட்டசபையில் உள்ள கேபினெட் அறையில் நடந்தது. கூட்டத்தில் சபாநாயகர் செல்வம், அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், தேனி ஜெயக்குமார், தலைமை செயலாளர் சரத் சவுகான் உட்பட அதிகாரிகள் பங்கேற்றனர். கூட்டத்தில் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள கடற்கரை பகுதிகளில் சுற்றுலா திட்டங்களை மேற்கொள்வது, பிற துறைகளின் கடல் சார்ந்த திட்டங்களை மேற்கொள்வது குறித்து துறைகளின் கருத்துக்கள் முதல்வர் முன்னிலையில் சமர்ப்பிக்கப்பட்டது. முதல்வர் ரங்கசாமி கடற்கரை சார்ந்த சுற்றுலா திட்டங்கள், பிற துறைகளின் திட்டங்கள் அனைத்திற்கும் ஒப்புதல் பெறும் வகையில் கடற்கரை மண்டல மேலாண்மை திட்ட அறிக்கையை தயார் செய்து சமர்ப்பிக்குமாறு அறிவுறுத்தினார். மேலும் திட்டங்களை விரைந்து செயல்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு துறை தலைவர்களுக்கு உத்தரவிட்டார். போலி மருந்து விவகாரத்தில் ஒட்டுமொத்த அரசு நிர்வாகம் செயலிழந்துள்ளதாக முன்னாள் முதல்வர் நாராயணசுவாமி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், போலி மருந்து விவகாரத்தில் கம்பெனி நடத்திய ராஜா இதுவரையில் கைது செய்யப்படவில்லை. அவரது கம்பெனியை ஆய்வு செய்தபோது பல கோடி ரூபாய் மதிப்புள்ள மருந்துகள், இயந்திரங்கள், லேபிள்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. இந்த ராஜா ஆளும் கூட்டணியில் உள்ள பாஜவில் முக்கிய பொறுப்பில் உள்ளவரின் அரவணைப்பில் உள்ளார். மேலும் சபையின் நாயகருக்கு நெருக்கமானவர். தினமும் அவரது அறையில்தான் உள்ளார். அதனால்தான் அவர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இது தொடர்பாக அமலாக்கத்துறையினர் விசாரித்து வருகின்றனர். இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும், இல்லையென்றால் காங்கிரஸ் சார்பில் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்வோம் என்றார். திண்டிவனம் அருகே உணவகத்தில் தவறவிட்ட 17 சவரன் தங்க நகைகள் உள்ள பையை நெடுஞ்சாலை ரோந்து போலீசார் மீட்டு உரியவரிடம் ஒப்படைத்தனர். சென்னை தாம்பரம் சிடிஓ காலனி லட்சுமிபுரத்தை சேர்ந்தவர் பிரசாந்த், நளினி தம்பதியினர். இவர்கள் இருவரும் தனது குழந்தையுடன் காரில் திருவண்ணாமலையில் நடைபெற்ற உறவினரின் திருமண நிகழ்ச்சிக்கு சென்றுவிட்டு மீண்டும் சென்னை திரும்பிக் கொண்டிருந்தனர். திருமணத்தின் போது நளினி தான் அணிந்திருந்த சுமார் 17 சவரன் நகைகளை கழற்றி ஒரு பையில் எடுத்து வந்தார். சென்னை செல்லும் வழியில் திண்டிவனம் அடுத்த சலவாதி பகுதியில் அமைந்துள்ள அம்மா உணவகத்தில் காலை சிற்றுண்டி அருந்திவிட்டு மீண்டும் சென்னை நோக்கி காரில் பயணம் செய்தனர். பாதி தூரம் சென்றவுடன் நகைகளை கழற்றி வைத்திருந்த பை காரில் இல்லாதது கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். பின்னர் அந்த பையை உணவகத்தில் மறந்து வைத்துவிட்டு வந்தது ஞாபகத்திற்கு வந்தது. உடனடியாக செஞ்சியில் பணிபுரியும் தனது உறவினரான சிறப்பு இன்ஸ்பெக்டர் சிவகுமாருக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தனது நகைப்பை சலவாதி பகுதியில் உள்ள அம்மா உணவகத்தில் காலை சிற்றுண்டி அருந்தும் பொழுது தவறுதலாக விட்டுவிட்டு வந்தது குறித்து தகவல் தெரிவித்தார். இதனையடுத்து SSI சிவகுமார் அப்பகுதியில் நெடுஞ்சாலை ரோந்து போலீஸ் வாகனத்தில் பணியில் இருந்த சிறப்பு சப் இன்ஸ்பெக்டர் மாணிக்க வாசகத்திடம் தகவல் தெரிவித்துள்ளார். உடனடியாக துரிதமாக செயல்பட்ட SSI மாணிக்க வாசகம் அம்மா உணவகத்திற்கு சென்று பார்த்த பொழுது அந்த பை அவர்கள் அமர்ந்திருந்த இருக்கையில் கேட்பாரற்று கிடந்தது. அதனை கடையின் உரிமையாளரிடம் தகவல் தெரிவித்துவிட்டு ரோஷனை காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் தாரணேஸ்வரிடம் ஒப்படைத்தார். தொடர்ந்து நகையை தொலைத்த தம்பதிகள் ரோஷனை காவல் நிலையத்திற்கு நேரில் வந்து தாங்கள் தொலைத்த பையில் இருந்த நகைகளை சரிபார்த்த பின் அந்த நகைகள் இருந்த பையை பெற்றுக்கொண்டனர். நகை பையை பெற்றுக்கொண்ட நளினி பிரசாந்த் தம்பதியினர் போலீசாருக்கு நன்றி தெரிவித்துவிட்டு அங்கிருந்து சென்னை புறப்பட்டு சென்றனர். தாவேகா தலைவர் விஜயின் ரோட் ஷோவுக்கு அனுமதி மறுப்பது என்பது சரியே என்று புதுச்சேரி சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் கருத்து தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், போலி மருந்து தொழிற்சாலை தொடர்பாக முன்னாள் முதல்வர் நாராயணசாமியும் வைத்திலிங்கம் எம்பியும் என் மீது அவதூறு பரப்பி வருகின்றனர். என்னுடன் ஆண்டியார்பாளையம் முன்னாள் பஞ்சாயத்து தலைவர் ராஜா என்பவர்தான் இருக்கின்றார்.
மதுரை ராஜா என்பவர் குறித்து ஆதாரம் அளித்தால் அதற்கு நான் பதில் சொல்ல தயாராக இருக்கின்றேன். என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணியை கண்டு அவர்களுக்கு பயம் வந்துவிட்டது. ஆகவேதான் என் மீதும் முதல்வர் மீதும் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றனர். போலி மருந்து தொழிற்சாலை விவகாரத்தை முழுமையாக துணைநிலை ஆளுநர் கையில் எடுத்துள்ளார். இதில் உண்மையான குற்றவாளிகள் கண்டிப்பாக கைது செய்யப்படுவார்கள். புதுச்சேரியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயின் ரோட் ஷோவுக்கு அனுமதி மறுப்பது என்பது என்னை பொறுத்தவரையில் சரியான முடிவு என்று தோன்றுகிறது. ஏனெனில் கரூரில் பெரிய இழப்பு நிகழ்ந்துள்ளது. புதுச்சேரியில் தமிழகம் போன்ற விருந்து சாலைகள் கிடையாது. மேலும் தாவேகாவினர் அனுமதி கேட்ட சாலையும் மக்கள் நடமாட்டம் அதிகமான சாலை. ஆகவே விஜய் ரோட் ஷோவை தவிர்த்து உப்பளம் மைதானம் உள்ளிட்ட ஏதேனும் ஒரு இடத்தில் வேண்டுமானால் கூட்டம் நடத்தலாம். அதனை நாங்கள் வரவேற்கிறோம் என்றார். இதனையடுத்து லாம்பட் சரவணன் நகர், வயல்வெளி, பாவாணர் நகர், ஜே நகர், புதுநகர், பிச்சவீரன்பேட், தக்கக்குட்டை, மேரி உழவர்கரை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் புயல் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் மாநில இணைச் செயலாளர் முனைவர் லாவண்யா கொட்டும் மழையிலும் தனது கட்சியினர் மற்றும் அறக்கட்டளை நிர்வாகிகளுடன் இணைந்து சுட சுட பிரியாணி சமைத்து வழங்கினார். உழவர்கரை தொகுதியின் பல்வேறு பகுதிகளுக்கும் நேரடியாக சென்று பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக நிர்வாகிகள் உட்பட பலர் உடன் இருந்தனர். புதுச்சேரியில் பெரும் பிரச்சனையாக விளங்கி வரும் தெருநாய்களின் இனப்பெருக்கத்தை தடுப்பதற்காக புதுச்சேரி நகராட்சி சார்பில் நாய் கருத்தடை மையம் விரைவில் திறக்கப்பட உள்ளது. புதுச்சேரி நகர பகுதியில் பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் உள்ள 5000த்திற்கும் மேற்பட்ட திருநாய்களுக்கு முதலில் கருத்தடை செய்வதற்கு புதுச்சேரி நகராட்சி சார்பில் தாவரவியல் பூங்கா அருகில் உழவர் சந்தை எதிரில் உள்ள பஸ் நிலைய வளாகத்தில் கருத்தடை மையம் தயார் செய்யப்பட்டுள்ளது. இந்த கருத்தடை மையத்தில் நாள் ஒன்றுக்கு 10 நாய்களுக்கு கருத்தடை செய்து மையத்தில் உள்ள 7 அறைகளில் 70 நாய்கள் வரை பராமரிக்கப்படும். பின்னர் அது எங்கு பிடிக்கப்பட்டதோ அங்கு கொண்டு விடப்படும். இந்த தெருநாய்களை பிடித்தல், கருத்தடை செய்தல், பராமரித்து மீண்டும் விடுதல் வரை நாய் ஒன்றுக்கு தலா ரூபாய் 1650 வரை நகராட்சி சார்பில் இந்த பணிகளை செய்யவுள்ள தன்னார்வ தொண்டு அமைப்பினருக்கு வழங்கப்படுகிறது. நாய் பிடிக்கும் பணிகளை மேற்கொள்ள தமிழகத்தைச் சேர்ந்த நாய் பிடிப்பாளர்கள் வருகின்றனர். அதைத் தொடர்ந்து நாய் ஷெல்டர் தயாராகி உள்ளது. மேலும் தெருநாய்களை முழுவதுமாக அடைத்து வைத்து பராமரிக்க முருங்கப்பாக்கம் அருகில் பொதுமக்கள் நடமாட்டம் இல்லாத ஒதுக்குப்புறமான இடத்தில் நாய் ஷெல்டர் விரைவில் அமைக்கப்படுகிறது. இதற்கான பணிகளையும் நகராட்சி அதிகாரிகள் வேகமாக செய்து வருகின்றனர். காரைக்காலில் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு தயார் செய்யவில்லை என்று அதிகாரிகளை ஆவேசமாக பேசிய அமைச்சர் திருமுருகன் வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாக பரவி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காரைக்கால் மாவட்டத்தில் பாதுகாப்பு மையங்களில் தங்க வைக்கப்பட்டிருந்த பொதுமக்களுக்கு உணவு வரவில்லை என தகவல் அறிந்த அமைச்சர் திருமுருகன் தலத்தெரு உணவு தயார் செய்யும் மையத்திற்கு சென்று பார்த்தபோது உணவு தயார் செய்து கொண்டிருந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்தார். மக்களுக்கு வழங்கப்படும் உணவு உரிய நேரத்திற்கு வழங்க வேண்டாமா என அதிகாரிகளிடம் ஆவேசத்துடன் கேட்ட அமைச்சர், ரூபாய் 1 கோடி பணத்தை வைத்துக் கொண்டு எந்த வேலையும் நடைபெறவில்லை. 3 மணி நேரமாக மக்களை அலைக்கழித்துள்ளீர்கள். உணவுக்காக அடித்துக் கொண்டு இருக்கணுமா? பல்வேறு இடங்களில் உணவு தயார் செய்யும் மையம் இருந்தும் ஒரு மையத்தில் மட்டுமே உணவு தயார் செய்துள்ளீர்கள். மழையால் பாதித்த மக்களுக்கு உணவு வழங்கவில்லை என அரசுக்குத்தான் கெட்ட பெயர் ஏற்படும் என ஆவேசமாக பேசினார். பாதிக்கப்பட்ட அனைத்து தொகுதி மக்களுக்கு உணவு வழங்க வேண்டும் என அமைச்சர் திருமுருகன் அதிகாரிகளை ஆவேசமாக பேசிய வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாக பரவி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உழவர்கரை தொகுதியில் தொடர் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 3வது நாளாக அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யா ஆறுதல் கூறி உணவு வழங்கினார். புதுச்சேரியில் புயல் காரணமாக பெய்து வரும் தொடர் மழை காரணமாக உழவர்கரை தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகள் பாதிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து புயல் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் மாநில இணைச் செயலாளர் முனைவர் லாவண்யா கொட்டும் மழையிலும் தனது கட்சியினர் மற்றும் அறக்கட்டளை நிர்வாகிகளுடன் இணைந்து சுட சுட பிரியாணி சமைத்து 2 நாட்களாக வழங்கி வந்தார். அதன் தொடர்ச்சியாக இன்று 3வது நாளாக மேரி உழவர்கரை, தக்கக்குட்டை மற்றும் வசந்தராஜா தியேட்டர் பின்புறம் உள்ள பகுதி என சுமார் 3000 பேருக்கு சுட சுட பிரியாணியை லாவண்யா வழங்கி ஆறுதல் தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக நிர்வாகிகள் உட்பட பலர் உடன் இருந்தனர். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வில்லியனூர் தொகுதி செயலாளர் மணிகண்டன் பிறந்தநாள் விழா எதிர்க்கட்சித் தலைவர் சிவா எம்எல்ஏ தலைமையில் கட்சி நிர்வாகிகள் முன்னிலையில் கொண்டாடப்பட்டது.
புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் தொகுதி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொகுதி செயலாளர் மணிகண்டன் பிறந்தநாளை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பிறந்தநாள் விழாவில் புதுச்சேரி சட்டப்பேரவையின் எதிர்க்கட்சித் தலைவரும் புதுச்சேரி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநில அமைப்பாளரும் வில்லியனூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா தலைமையில் தொகுதி செயலாளர் மணிகண்டன் தனது பிறந்தநாளை கேக் வெட்டி கொண்டாடினார். தொடர்ந்து பிறந்தநாள் வாழ்த்து கூறும் விதமாக சட்டமன்ற உறுப்பினர் சிவா மணிகண்டனுக்கு சால்வை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறியதைத் தொடர்ந்து மாநிலம் மற்றும் தொகுதி திமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் மணிகண்டனுக்கு சால்வை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறினார். காரைக்காலில் தொடர் மழை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மாவட்ட மகிழா காங்கிரஸ் தலைவி நிர்மலா உணவு வழங்கி ஆறுதல் கூறினார். காரைக்கால் மாவட்டத்தில் டிட்வா புயல் காரணமாக கடந்த 4 நாட்களாக தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஏழை எளிய மக்கள் தங்களது அன்றாட வேலைகளுக்கு செல்ல முடியாமல் வீட்டிலேயே முடங்கியுள்ளனர். அவர்களின் சிரமத்தை போக்கும் வகையில் கனமழையால் பாதிக்கப்பட்ட தலத்தெரு கிராம மக்களுக்கு காரைக்கால் மாவட்ட மகிழா காங்கிரஸ் தலைவி நிர்மலா ஏற்பாட்டில் 1000 குடும்பங்களைச் சேர்ந்த 5000 பேருக்கு மதிய உணவை மகிழா காங்கிரஸ் நிர்வாகிகளுடன் வீடு வீடாக சென்று வழங்கினார். மக்களின் நிலை அறிந்து உணவு வழங்கிய மாவட்ட மகிழா காங்கிரஸ் தலைவி நிர்மலாவுக்கு நன்றி தெரிவித்தனர். இதுகுறித்து பேசிய மாவட்ட மகிழா காங்கிரஸ் தலைவி நிர்மலா, ஏழை எளிய மக்களுக்காக காங்கிரஸ் இயக்கம் எப்போதுமே இருக்கும் எனவும் இப்பணி தொடரும் எனவும் தெரிவித்தார். போலி மருந்து விவகாரத்தில் சிறப்பு புலனாய்வு குழுவை கவர்னர் அமைக்க வேண்டும் என மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், புதுச்சேரியில் போலி மருந்துகள் தயாரித்து பல மாநிலங்களிலும் விற்பனை செய்துள்ள விவகாரம் அதிர்ச்சியை அளிக்கிறது. கடந்த 4 ஆண்டுகளில் போலி மதுபான ஆலை, கள்ள சந்தன மர ஆலை, கஞ்சா கடத்தல் விற்பனை போன்ற குற்றங்கள் அதிகரித்து வரும் நிலையில் தற்போது போலி மருந்து தொழிற்சாலைகள் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பது மாநிலத்திற்கு களங்கம் ஏற்படுத்தியுள்ளது. இந்த குற்றத்தை கண்டுபிடிக்க உத்தரவிட்ட கவர்னர் பாராட்டுக்கும் உரியவர். இதுகுறித்து வைத்திலிங்கம் எம்பி பல்வேறு குற்றச்சாட்டுகளை கூறியுள்ளார். இதில் உண்மை இல்லை என்றால் முதல்வரோ அல்லது சட்டசபையை நடத்துபவரோ அல்லது இந்த இரட்டை இன்ஜின் ஆட்சியை நடத்தும் என்ஆர் காங்கிரஸ் பாஜ மறுப்பு தெரிவிக்க வேண்டும். இல்லையெனில் இக்குற்றச்சாட்டை அவர்கள் ஏற்றுக்கொள்வதாகவே அர்த்தம். இக்குற்றத்தினை சாதாரண காவல்துறை விசாரணையால் வெளிக்கொணர முடியாது. இந்த குற்றத்தில் ஈடுபட்டுள்ளவர்களை சட்டத்தின் முன்னிறுத்தி தண்டனை பெற்றுத்தர சிறப்பு புலனாய்வு குழுவை கவர்னர் அமைக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட ராஜா நகரில் புதியதாக சிமெண்ட் சாலை அமைக்கும் பணியினை தொகுதி எம்எல்ஏ ஆய்வு செய்தார். புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் நலத்துறை பேட்கோ மூலம் உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட ராஜா நகரில் புதியதாக கழிவுநீர் வாய்க்காலுடன் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு அதிகாரிகளுடன் நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மேலும் விரைந்து பணிகளை முடிக்குமாறு அதிகாரிகளிடம் அறிவுறுத்தினார். இந்த ஆய்வின் போது ஆதி திராவிடர் நலத்துறை பேட்கோ இளநிலை பொறியாளர் முகுந்தன் மற்றும் மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிர்வாகிகள் உட்பட அப்பகுதி மக்கள் உடனிருந்தனர். தொடர் மழையால் பாதிக்கப்பட்டுள்ள திருபுவனை தொகுதியில் வசிக்கும் நரிக்குறவர்களுக்கு காங்கிரஸ் பிரமுகர் ரமேஷ் என்ற மணிவேல் அரிசி, கோதுமை, பால், பிரெட் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சித் தலைவர் வைத்திலிங்கம் அறிவுறுத்தலின்படி திருபுவனை தொகுதி மதகடிப்பட்டு நரிக்குறவர் காலனியில் தொடர் மழையால் பாதிக்கப்பட்ட 200க்கும் மேற்பட்டவர்களுக்கு அரிசி, கோதுமை, பிரெட், பால் பாக்கெட், சர்க்கரை ஆகியவற்றை காங்கிரஸ் பிரமுகர் ரமேஷ் என்ற மணிவேல் தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் வழங்கினார்கள். மேலும் நிகழ்ச்சியில் வட்டார காங்கிரஸ் ஜெயக்குமார், துளசிங்க பெருமாள், ஜெயபால், திருபுவனை வெங்கடேசன், ஆண்டியர்பாளையம் ரவி, திருபுவனை மணிபால் உட்பட காங்கிரஸ் கட்சியினர் திரளாக கலந்து கொண்டனர். சேலஞ்ச் கப் சீசன் 2 நேஷனல் கராத்தே சாம்பியன்ஷிப் சார்ஜாவில் நடைபெற்ற கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டியில் சென்சாய் சிவரஞ்சினி பதக்கம் வென்று இந்திய நாட்டிற்கு பெருமை சேர்த்தார். சார்ஜா UAEயில் நடைபெற்ற சேலஞ்ச் கப் சீசன் 2 நேஷனல் கராத்தே சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவிற்கு பெருமை சேர்க்கும் விதமாக போட்டியில் கலந்து கொண்ட டைகர் கராத்தே பயிற்சியாளர் சென்சாய் சிவரஞ்சினி சீனியர் பிளாக் பெல்ட் கட்டா பிரிவில் வெள்ளிப் பதக்கம் மற்றும் குத்துச்சண்டை பிரிவில் முதல் கோப்பையை வென்று இந்தியாவிற்கு பெருமை சேர்த்தார். சென்சாய் சிவரஞ்சினியை காரைக்கால் இன்டர்நேஷனல் VRS மார்ஷியல் ஆர்ட்ஸ் அகாடமி நிறுவனர் கிராண்ட் மாஸ்டர் டாக்டர் VRS குமார் நடுவராக பணியாற்றியதற்கு சேலஞ்ச் கப் சார்பாக மாஸ்டர் அப்துல் லத்தீப் நினைவு பரிசு வழங்கி கௌரவிக்கப்பட்டார்.
மேலும் மாஸ்டர் லூசி டிட்டு மற்றும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாஸ்டர்கள் அனைவரும் கௌரவிக்கப்பட்டனர். மேலும் இப்போட்டியானது சார்ஜா விகேஎம் கலரி கிளப்பில் நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது. வில்லியனூரில் தொடர் மழையால் வீடு இடிந்து விழுந்ததால் பாதிக்கப்பட்டவர்களை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வில்லியனூர் மேற்கு வீதி எண் 81 என்ற முகவரியில் வசிக்கும் தனலட்சுமி என்பவரின் மண் சுவர் மற்றும் கல் சுவர் வைத்த ஓலை கூரை வீடு நேற்றிரவு பெய்த மழையில் இடிந்து விழுந்தது. இந்த சம்பவத்தில் வீட்டில் தனியாக இருந்த பெண்மணிக்கு எந்த பாதிப்பும் இல்லை. ஆனால் வீடு முற்றிலும் சேதமடைந்து விட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா பாதிக்கப்பட்ட வீட்டிற்கு நேரில் சென்று ஆய்வு செய்தார். தொடர்ந்து கணவரை இழந்து விதவை பென்ஷன் வாங்கும் பெண்மணி தனலட்சுமியை சந்தித்து ஆறுதல் கூறினார். தொடர்ந்து பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு அரசு நிவாரணமும் வீடு கட்ட உதவியும் செய்யுமாறு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். இந்த ஆய்வின் போது கிராம நிர்வாக அதிகாரி வீரபாபு மற்றும் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன் ஆகியோர் உடனிருந்தனர். திருபுவனை தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வட்டார காங்கிரஸ் பொதுச் செயலாளர் வேலு உணவு வழங்கினார். புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து மழை பெய்து வருவதால் மக்கள் சகஜ நிலையை தொலைத்து வருகிறார்கள். பல்வேறு இடங்களில் மழைநீர் தேங்கியுள்ளதால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பல்வேறு தரப்பினர் உணவு மற்றும் நிவாரண உதவிகளை செய்து வருகிறார்கள். இந்த வகையில் திருபுவனை தொகுதியில் தொடர் மழையால் பாதிக்கப்பட்ட சன்னியாசி குப்பம், களித்தீர்த்தால் குப்பம், மதகடிப்பட்டு, நல்லூர் மக்களுக்கு காங்கிரஸ் கட்சி சார்பில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் தனுஷ், வட்டார காங்கிரஸ் தலைவர்கள் ஜெயக்குமார், துளசிங்க பெருமாள் ஆகியோரின் அறிவுறுத்தலின்படி வட்டார காங்கிரஸ் பொதுச் செயலாளர் வேலு கொட்டும் மழையில் சென்று மழையால் பாதிக்கப்பட்ட பகுதி மக்களுக்கு உணவு வழங்கினார். இந்நிகழ்வில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மதகடிப்பட்டு ஆனந்தன், நல்லூர் கோதண்டம், குச்சிப்பாளையம் திலோத் என்ற தங்கமணி, சன்னியாசி குப்பம் கணேசன், பகவதி, பொன்னம்பலம், பால்ராஜ், வாசுதேவன், நவீன்குமார், அங்காளன், ரோஹித், அகிலன், தணிகைமுத்து உட்பட பலர் கலந்து கொண்டனர்.